டே 4 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். நான் வேட்டி கட்டும் போது எதுக்காக ரெடி ஆகிறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. புது வேட்டி கட்டி நம்ம இழுப்புக்கு வரல, இருந்தாலும் இழுத்து ஒரு வழியா வெற்றிகரமா கட்டியாச்சு. எப்படி சூப்பரா வேட்டி கட்டிட்டு வெளியே நடக்கும்போது இப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா விட்டா காத்துல பறந்துடும் போலயே. அப்புறம் சிறிது நேரம் கழிச்சு காலேஜுக்கு வந்தாச்சு. காலேஜுக்கு வந்த உடனே எப்பயும் போலதான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம சித்தப்பு தான் பயங்கரமா காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருக்காப்ல. அருமையா ஒய்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா என் நண்பட்ட என்ன வீடியோ விடுறான்னா அவன் டோலிகளை மட்டும் தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். எப்பயும் போலதான் ஸ்டெப்னு பேர்ல முட்டி சத்தவ மாதிரி ஆடிட்டு இருந்தேன். நண்பர்களே, அண்ணெல்லாம் டான்ஸ் ஆடுறதே அதிசயம். இருந்தாலும் ஒரு குத்துவேன்னு பண்ணா அதுக்குள்ள வேட்டி கலந்து வந்துருச்சு. இதுக்கு மேல இங்க நின்னா மொத்தமா கழட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயாச்சு. எங்க டிபார்ட்மெண்ட்ல பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல தந்த பொங்கல் தான் இது. எப்படி அருமையா இருக்கா. அதை எடுத்து ஒரு கொஞ்சமா துளியோண்டு டேஸ்ட் பண்ண அருமையா இருந்துச்சு தெரியுமா. பொங்கல் தான். எப்படி அண்ணன் காஸ்டியூமுக்கு மெர்சல் விஜய் மாதிரி இருக்குன்னா நான் அந்த கரும்பு தூக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள வேற ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே டேவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.